வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை திருடனுக்கு விடுதலை. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பா என்றான் பையன். ஏண்டா ராஜு என்றார் அப்பா. பொங்கல் அப்பா. பொங்கல் தானே, நாளைக்கு நம்ம வீட்டுல பண்ண சொன்னால் போச்சு. உனக்கு சக்கரை பொங்கல் வேணுமா சாதா பொங்கல் வேணுமா? அது இல்லப்பா. பொங்கலுக்கு. பொங்கலுக்கு. ஓஹோ, பொங்கலுக்கா? என்ன வேணும் உனக்கு? புஷ்கோட் அப்பா. இவ்வளவுதானே, தைத்து விட்டால் போச்சு. எங்கே தங்கச்சி? இதோ வந்துட்டேன். உனக்கு ஒண்ணு வேணாமாமா? எனக்கா? எனக்கு எனக்கு பட்டு பாவாடை, பட்டு ஜாக்கெட்டு, அப்பால அப்பால எனக்கு எல்லாம் வேணும்ப்பா. சரி, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த எல்லாங்கிறதுல அடங்கி போச்சு இல்லையா என்றார் அப்பா சிரித்துக்கொண்டே. இந்த சமயத்தில் கடைக்குட்டி கல்யாணி எங்கிருந்தோ ஓடோடியும் வந்து அப்பாவின் கால்களை தன் பிஞ்சு கைகளால் சேர்த்து பிடித்து கொண்டு அப்பா 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 என்று வாய் ஓயாமல் அடித்து கொண்டாள். என்னடா கண்ணு என்றார் அவர், அவளை மேலே தூக்கி பிடித்து கொண்டே. எல்லோர் வீட்டுக்கும் பொங்கல் வரப்போகிறதாமே, அது நம்ம வீட்டுக்கு வருமாப்பா என்று ஒரு போடு போட்டாள் அவள். அவ்வளவுதான். எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். அந்த சிரிப்பொலியை தொடர்ந்து இதென்ன நியூசென்ஸ் என்ற வகைச்சொல் படுக்கையிலிருந்து வந்தது. எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். மத்தியானம் சாப்பிட்டு விட்டு படுத்த எஜமானி அம்மாள் அப்போதுதான் தூக்கம் கலைந்து எழுந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்திருந்தாள். ஹாலில் மாட்டி இருந்த கடிகாரம் மணி 6 அடித்து ஓய்ந்தது. ஜம்பு, டேய் ஜம்பு. இந்த குரலை கேட்டதும் சமையலறையிலிருந்த ஜம்பு கரண்டியும் கையுமாக ஓடோடியும் வந்து அவளுக்கு எதிரே நின்றான். ஏண்டா இடியட், நான் எழுந்து எவ்வளவு நேரமாச்சு? காப்பி கொண்டு வந்து கொடுப்பதற்கு என்ன கேடு? ஒண்ணுமில்லைம்மா, இதோ வந்துட்டேன் என்று தடிமாறிக்கொண்டே சென்று அடுத்த நிமிஷமே கையில் காப்பியுடன் உள்ளே நுழைந்தான் ஜம்பு. எரிச்சலுடன் அதை வாங்கி அவன் முகத்தில் கொட்டிவிட்டு எஜமானி அம்மாள் ஹாலுக்கு வந்தாள். அவளை கண்டதும் குழந்தைகள் மூன்றும் பீதி நிறைந்த கண்களுடன் அப்பாவிடம் இருந்து ஒதுங்கின. ஏன் சுஜாதா, என்மேல் இன்னுமா கோபம் உனக்கு என்று குலைந்து கொண்டே எஜமானி அம்மாளை நெருங்கினார் எஜமான். அவள் பதிலுக்கு ஒன்றும் சொல்லாமல் அவரை எரித்து விடுபவள் போல் பார்த்தாள். இவ்வளவு தூரம் அவளுடைய கோபத்துக்கு அவர் ஆளாகியிருந்ததுக்கு காரணம் இதுதான். எஜமானி அம்மாளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. ஜாலி லைப்பில் ஈடுபட்டிருந்த அந்த ஃப்ரெண்டுக்கு சட்டைப்பை எப்போதுமே காலி. எனவே அடிக்கடி அதை இட்டு நிரப்ப வேண்டிய பொறுப்பு எஜமானி அம்மாளை சார்ந்தது. அதற்காக அன்பளிப்பு என்னும் பேரால் அவளிடமிருந்து அவன் ஏதாவது அவ்வப்போது பெற்றுக்கொள்வது வழக்கம். சாதாரணமாக அல்ல, கொஞ்சம் பிகுவுடன் தான். அந்த வழக்கத்தின் காரணமாக அன்று எஜமான் கையிலிருந்த வைர மோதிரத்திற்கு பிடித்தது தலைவலி. அதை எப்படியாவது பிடுங்கி தன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று எஜமானி அம்மாள் தீர்மானித்தாள். அவ்வளவுதான். அன்று மாலை காதல் திடீரென்று கரை புரண்டது. என்றுமில்லாத திருநாளாக தன் கணவனை அழைத்து கொண்டு அவள் கடற்கரையை நோக்கி சென்றாள். வெகு நேரம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்த பிறகு அவரை ஆசையுடன் அணைத்து முத்தமிடப் போனாள். 4 பேருக்கு முன்னால் அவ்வாறு நடந்து கொள்ள துணிந்தது அவளுக்கு வெட்கமாக இல்லாவிட்டாலும் அவருக்கு வெட்கமாக இருந்தது. இதெல்லாம் இங்கே எதற்கு, வீட்டில் வைத்துக் கொள்வோமே என்றார். உடனே வந்துவிட்டது கோபம் அவளுக்கு. அந்த கோபம்தான் இன்னும் தீரவில்லை. எப்படி தீரும்? அதனால் வைர மோதிரம் அல்லவா கிடைக்காமற் போய்விட்டது. அந்த தீராத கோபத்தை தீர்த்து வைப்பதற்காக, பொங்கல் வரப்போகிறதே, உனக்கு ஒன்றும் வேண்டாமா என்று கேட்டார் அந்த அப்பாவி. நான் என்ன பச்சை குழந்தையா மிஸ்டர் ஹரன்? என்னை இன்னொரு முறை இப்படியெல்லாம் கேட்காதீர்கள் என்று அவள் உருமினாள். இல்லை, இல்லவே இல்லை என்று கன்னத்தில் போட்டுக்கொள்ளாத குறையாக அவர் கலங்கினார். ஆமாம், எனக்கு வேண்டியதை நானே வாங்கி கொண்டு விட்டேன் என்றாள் அவள். எப்போது என்று தெரிந்து கொள்ளலாமோ என்றார் அவர். ஓ பேஷாய். இன்று கிவன் டேக்குக்கு போன் பண்ணி ஒரு 100 புடவைகள் கொண்டு வர சொன்னேன். அவற்றில் 10 புடவைகள் எனக்கு பிடித்திருந்தன, எடுத்துக்கொண்டேன். நீங்க இமீடியட்டா அவனுக்கு ரூபாய் 2500க்கு ஒரு செக் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் சிங்கார அறைக்கு சென்றாள். அவர் மூச்சையானார். கல்யாணம் செய்து கொள்வது முட்டாள்தனம் என்பது விவேகானந்தர் வாக்கு.
அந்த முட்டாள்தனத்தை மும்முறை செய்தவர் மிஸ்டர் ஹரன். 3 குழந்தைகளில் 2 முதல் மனைவியுடையவை, 1 இரண்டாவது மனைவியுடையது. 3வது மனைவியான சுஜாதாவுக்கு இன்னும் புத்திர பாக்கியம் கிட்டவில்லை. அதற்காக அவள் அவரை நம்பியிருக்கவும் இல்லை. வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமாக தோன்றுகிறது. மிஸ்டர் ஹரனுக்கு அது ஒரு கலையாக தோன்றியது. காரணம், கஷ்டத்தை பற்றியும் கவலையை பற்றியும் அவருக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்ததுதான். ஹரனின் 10ஆம் பாட்டனார் சத்தியம் என்றால் இன்னதென்றே தெரியாத ஒரு அப்பாவி. தம்மை லேவாதேவி செய்து வந்த 4 பண மூட்டைகளுக்கு ஸ்ரீமத் நாராயணன் நாமத்தை பக்தி சிரத்தையுடன் போட்டு வசதிமிக்க 7-8 விதவைகளின் கற்பை சூறையாடி தமது பிற்கால சந்ததிகளுக்கு ஏராளமான வீடு வாசல்களையும் நில புலன்களையும் அவர் சேர்த்துவிட்டு போய்விட்டார். அதிலிருந்து வருஷம் ஒன்றுக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வரவே அவர்களுடைய குடும்பம் கலை குடும்பமாக மாறிவிட்டது. அத்தகைய குடும்பத்தின் 10வது தலைமுறையை சேர்ந்தவர் மிஸ்டர் ஹரன். அவருடைய 1959ஆம் வருடத்திய மாடல் மனைவி சுஜாதா. அந்த மாடலுக்கு ஏற்ப அவள் மண்ணாசை பொன்னாசையோடு ஆணாசையும் கொண்டிருந்தாள். ஆண்கள் பெண்ணாசை கொள்ளும்போது பெண்களும் ஆணாசை கொள்ள வேண்டியதுதானே? இந்த நிலையில் மூச்சையான ஹரனை சுஜாதா கவனிக்கவில்லை. அவனுக்கு பதிலாக ஜம்பு கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து அவருடைய முகத்தில் தெளித்து விட்டு விசிறினான். டிரைவர் கண்ணையா அதுதான் சமயம் என்று அவருக்கு எதிரே வந்து நின்று எஜமான் எஜமான் என்று காக்கா பிடித்து கொண்டிருந்தான். கோபம் வந்துவிட்டது எஜமானுக்கு. ஏண்டா தடியன்களா, உங்களை யார் இங்கே வர சொன்னது என்று எரிந்து விழுந்தார். அவ்வளவுதான், ஜம்பு நழுவி விட்டது. அசட்டு கண்ணையா மட்டும், எங்களை தவிர இங்க வேற யாரும் இல்லைங்களே என்று குலைந்த வண்ணம் அங்கே நின்றான். ஏன், அம்மா எங்கே என்று திடுக்கிட்டு கேட்டார் அவர். அவங்க ஃப்ரெண்ட் டாக்ஸியிலே வந்து அவங்கள எப்பவோ அழைச்சிக்கிட்டு போயிட்டாருங்க என்றான் அவன். சரி சரி, நீங்களும் எங்காவது போய் தொலையுங்கள் என்று மனைவியிடம் காட்ட முடியாத கோபத்தை அவர்கள் மேல் காட்டிவிட்டு அவர் விரைப்புடன் எழுந்தார். எஜமா என்று தலையை சொரிந்தான் கண்ணையா. என்னடா, உங்களுக்கு பணம் வேண்டும் என்கிறாயா? ஒரு காலனா கூட அட்வான்ஸ் கொடுக்க முடியாது. அப்புறம்? அட்வான்ஸ் கேட்கலங்க, போன மாசத்து சம்பளமா இன்னும் கொடுக்கவில்லை? இல்லங்க, அம்மாவிடம் கொடுத்திருந்தேனே. நெசமாவா? கொடுக்கலைங்களே. அப்படியானால் இரு, அம்மா வந்ததும் போகலாம். அவங்க வர மணி 10க்கு மேல ஆகுங்களே. அதற்கு கூட என்னடா செய்ய சொல்கிறாய்? பணம் வேண்டுமானால் இருந்துதான் தீர வேண்டும். சரிங்க. கண்ணையா வெளியே போய்விட்டான். ஜம்பு குழந்தைகளுக்கெல்லாம் சோற்றை போட்டுவிட்டு படுக்க வைத்துவிட்டு தானும் படுத்துக் கொண்டான். ஹரனை அவன் சாப்பிட கூப்பிடவில்லை. ஏனெனில் அம்மா வராமல் அவர் சாப்பிட மாட்டார் என்பது அவனுக்கு தெரியும். மணி 10 இருக்கும். வாசலில் டாக்ஸி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து குட் நைட் என்று 2 குரல்கள் ஒலித்தன. டாக்ஸி கிளம்பியது. அம்மா உள்ளே வந்தாள். ஏன் சுஜாதா, வெளியே உங்களை யாரும் பார்க்கவில்லையே என்று காதோடு காதாக கேட்டார் ஹரன். அவள் பேசாமல் இருந்தாள். சரி, சாப்பிட போவோமா என்றார் அவர். இம்முறை அவள் பேசாமல் இருக்கவில்லை. அது எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் என்னை அழைக்க வேண்டாம் என்றார். இந்த சமயத்தில் உள்ளே தலை நீட்டியபடி எஜமான் என்று குரல் கொடுத்தான் கண்ணையா. அவன் குரலை கேட்டதும் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேனே என்று ஆரம்பித்தார் அவர். என்ன சொல்லி தொலையுங்கள் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ஹரன். கண்ணையாவுக்கு என்ன காலராவா? இல்ல, சம்பளம். ஓ, அந்த டாங்கி நான் சம்பளம் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டானா? அவனை முதலில் வீட்டுக்கு அனுப்புங்கள். இல்லை, நான் தானே கேட்டேன். அப்படியானால் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தமாகிறது. ஐயையா, இது என்ன அநியாயம்? உன்மீதாவது எனக்கு நம்பிக்கை இல்லையாவது? நல்லா சொன்ன, ஹி நல்லா சொன்ன. இழித்தது போதும், நிறுத்துங்கள். இல்லை. என்ன இல்லை? இழிக்கவில்லை. அதற்கு மேல் சுஜாதா அங்கே நிற்கவில்லை. விற்றென்று கண்ணையாவை நோக்கி வந்து, டேய், நாளிலிருந்து நீங்க தலை காட்டக்கூடாது. ஆமா, சொல்லிவிட்டேன் என்றாள். நான் ஒரு குற்றமும் செய்யலங்கள என்றான் கண்ணன். நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை அல்லவா? அதுதான் குற்றம். போய் வா. ஏழை மேலே தயவு வையுங்க அம்மா. அது என் வேலை அல்ல, கடவுளின் வேலை. அவருதான் உங்களை விட மோசமாயிருக்காருங்களே. அவ்வளவுதான். சுஜாதா சட்டென்று திரும்பி, மிஸ்டர் ஹரன், இவன் சொல்வதை கேட்டீங்களா?
நான் ரொம்ப மோசமாம் என்று இறைந்தாள். கண்ணையாவுக்கு தான் செய்துவிட்ட தவறு இப்போதுதான் புரிந்தது. நிலைமையை சமாளிப்பதற்காக, உங்களை சொல்லல அம்மா என்று அவன் ஏதோ சமாதானம் சொல்ல ஆரம்பித்தான். போடா ராஸ்கல், இனிமேல் நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. கெட் அவுட். கெட் அவுட். கண்ணையாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் திரு திருவென்று விழித்தபடி எஜமா என்று மீண்டும் குரல் கொடுத்தான். அவர் உள்ளே இருந்தபடி, அம்மா சொன்னால் சொன்னதுதான், போடா வெளியே என்று உருமினார். கண்ணையாவின் கண்களில் நீர் சுரந்து விட்டது. இருவரும் கைவிட்ட பிறகு அவன் என்ன செய்வான்? நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று எண்ணி சம்பளம் என்றான் அலாக்குறையாக. மிஸ்டர் ஹரன், இவனுக்கு சம்பளத்தை கொடுத்தனுப்புங்கள் என்றாள் சுஜாதா. அதைத்தான் உன்னிடம் கொடுத்திருந்தேனே என்றார் ஹரன். ஓ அதுவா? அந்த பணத்துக்கு ஒரு பார்க்கர் பேனா வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக கொடுத்து விட்டேன். இப்போது என்னிடம் பணம் இல்லை. இதற்குதான் பேங்கில் போடும் பணத்தை என் பெயரால் போடுங்கள், என் பெயரால் போடுங்கள் என்று நான் படித்து படித்து சொல்கிறேன். கேட்டால் தானே என்றாள் அவள். அது ஒன்றுதானே சுஜாதா உன்னையும் என்னையும் இன்று வரை பிணைத்து வைத்திருக்கிறது என்று பரிதாபத்துடன் சொல்லிக்கொண்டே தன் சட்டை பையிலிருந்து 40 ரூபாயை எடுத்து கண்ணையாவிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டு அவன் தன் வீட்டை நோக்கி நடந்தான். நடந்தானா? இல்லை, நகர்ந்தான். அன்றிரவு கண்ணையா தொலைந்தால் தொலைகிறான். காதலுக்கு தடையா இருந்த ஊடல் தொலைந்ததே, அதை சொல்லு என்ற சந்தோஷத்தில் கட்டிலை நெருங்கி சுஜாதாவின் கன்னத்தை லேசாக தடவினார் ஹரன். அவ்வளவுதான். புற்றிலிருந்து கிளம்பும் ஈசல் போல அவள் புஸ்ஸென்று கிளம்பி அவருடைய கையை தட்டிவிட்டு, என்ன தைரியம் உங்களுக்கு? அலோ பண்ணுவதற்கு முன்னால் என் கன்னத்தில் நீங்கள் எப்படி தொடலாம்? மனைவி என்றால் உங்கள் வீட்டு பொம்மை என்று நினைத்துக் கொண்டீர்களா? இஷ்டப்பட்ட போதெல்லாம் விளையாட ஜாக்கிரதை என்று உருமினாள். தேல் கொட்டிய திருடனைப் போல், இதனடா வம்பு, மழை விட்டும் தூவானம் விடவில்லையே என்று எண்ணியவராய் கையை பிசையும் போது அதிலிருந்த வைர மோதிரத்தை காணாமல் அவர் திடுக்கிட்டார். அடுத்த நிமிஷம் காலையில் ஸ்நானம் செய்யும் போது அதை கலற்றி அலமாரியில் வைத்த ஞாபகம் அவருக்கு வந்தது. ஓடிப்போய் பார்த்தார். காணவில்லை, காணவே இல்லை. திரும்பி வந்து, ஏன் சுஜாதா, என் வைர மோதிரத்தை பார்த்தாயா என்றார். அதைவிட வேறு என்ன வேலை எனக்கு மிஸ்டர் ஹரன்? என்னை இன்னொரு முறை அப்படி கேட்காதீர்களாமா என்று ஒரு முத்தாய்ப்பு வைத்து விட்டாள் அவள். சரி, எதற்கும் போலீஸுக்காவது போன் பண்ணி வைப்போம் என்று அவர் ரெஸ்டை நெருங்கினார். இந்நேரத்தில் போன் எதற்கு என்று அதட்டி கேட்டாள் வள்ளி. வைர மோதிரம் காணாமற் போனதை பற்றி. அவமானம். இந்த அற்ப விஷயத்திற்காக இந்நேரத்தில் நீங்கள் போன் பண்ண பார்ப்பது அவமானத்திலும் அவமானம். அதெல்லாம் என்ன, போகிற மானம் இப்படியும் கொஞ்சம் போகத்தான் போகட்டுமே என்று அவர் பண்ண வேண்டிய போனை பண்ணிவிட்டு வெளியே சென்றார். அடுத்தாற்போல் தன் ஃப்ரெண்டை சுஜாதா போனில் அழைப்பது ஹரனின் காதில் விழுந்தது. கர்மம் கர்மம் என்று தலையில் அடித்துக் கொண்டே ரேடியோவை திருப்பி வைத்துக் கொண்டு ஹாலில் உட்கார்ந்தார். அப்பா அப்பா அப்பா, ஏண்டா தொப்பா தொப்பான்னு அடிச்சுக்கிற? பொங்கல் அப்பா. பொங்கலா? அது நம்ம வீட்டுக்கு வராது. அப்புறம்? நிஜமாகவா அப்பா? ஆமாண்டா ஆமா என்று சொல்லி தன் பையனை விரட்டிவிட்டு கண்ணையா சட்டையை கலற்றி கொடி மேல் வீசி எறிந்தான். வந்ததும் வராததுமா குழந்தை மேல ஏன் அப்படி எரிஞ்சு விழறீங்க என்றாள் அவர் மனைவி. எரிஞ்சு விழாம எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சவா சொல்ற? குழந்தைனா கொஞ்சத்தான் வேணும். நீங்க எரிஞ்சு விழுறதுக்கா இம்புட்டு நேரம் அப்பா வரட்டும் அப்பா வரட்டும்னு அவன் முடிச்சுக்கிட்டு இருந்தா? ஆமா போ. வயிறு சோத்துக்கு கெஞ்சறப்போ நான் எங்க குழந்தைகிட்ட கொஞ்சறது? அப்படின்னா நீங்க இன்னும் ஒண்ணுமே சாப்பிடலையா? இல்ல. ஏன், நீ ஒண்ணுமே பண்ணலையா? கையில காசு இல்லாம என்னத்த பண்றது? பொழுது விடிஞ்சா பொழுது போனா அந்த பலசரக்கு கடைக்காரன் வந்து கழுத்த அறுக்கிறான். சரி, அவனுக்கு என்ன தரணும்? 20 ரூபா. இந்தா 20 ரூபா. வீட்டுக்காரர் வேற வந்து, அவருக்கு 10 ரூபா தானே கொடுக்கணும், இந்தா. அது இல்லாம அரிசிக்காரிக்கு 4 ரூபா தரணும். நான் வேற இங்கேயும் அங்கேயுமா 5 ரூபா வரையில சில்லறை கடன் வாங்கியிருக்கேன். அப்போ சரியா போச்சு, என் கையில இன்னும் 10 ரூபா தான் இருக்கிறது. இந்தா, இதை நீயே வச்சுக்கோ. நல்ல நாளும் அதுவுமா குழந்தைக்கு ஒரு சட்டையாச்சும் தச்சு போட மாட்டீங்களா? குழந்தைக்கு சட்டை மட்டுமா? உனக்கு ஒரு புடவை, எனக்கு ஒரு வேட்டி, எல்லாம் வாங்க வேண்டியதுதான். எப்போ வாங்குறது? பொங்கலுக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்குது. அதுக்குள்ள எங்கேயாச்சும் கண்ணை வைக்கணும். எதுக்கு?
திருடத்தான். ரொம்ப நல்லாத்தான் இருக்குது போங்க என்றாள் அவள். இனிமே எங்க போறது? பழைய பாய விரிச்சு போட்டு படுக்க வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டே அவன் மூளையில் இருந்த பாயை எடுத்து விரித்து படுத்தான். வேலை போன விஷயத்தை மட்டும் அவன் மனைவியிடம் சொல்லவில்லை. அவளுக்கு இருக்கிற கஷ்டமே போதும் என்று நினைத்தானோ என்னமோ. பசித்தவன் பழங்கணக்கு பார்ப்பது போல் அன்றிரவு கண்ணையா தன்னுடைய பழங்காலத்தை பற்றி யோசித்தான். அவனுக்கு கல்யாணமாகி 10 வருடங்களுக்கு மேலிருக்கும். நல்ல வேளையாக பிறந்த குழந்தைகள் அத்தனையும் உயிருடன் இருக்கவில்லை. எல்லாம் போக ஒன்றே ஒன்றுதான் எஞ்சியிருந்தது. அதற்கும் அவன் வருடத்திற்கு ஒரு முறைதான், அதாவது பொங்கலுக்கு பொங்கல் தான் புது சட்டை தைப்பது வழக்கம். அந்த சட்டைக்கும் இந்த வருடம் வழியில்லை. இதுவரை அவன் எத்தனையோ இடங்களில் வேலை பார்த்தாகிவிட்டது. ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஓர் அக்கப்போர். அதன் பயனாக அவனுடைய சீட்டை கிழித்தல், அப்புறம் வேலை இல்லாமல் திண்டாடுதல். வேலை இருக்கும் போதாவது திண்டாட்டம் இல்லாமல் இருக்கதா என்றால் அதுவும் இல்லை. இருந்தாலும் திண்டாட்டம், இல்லாவிட்டாலும் திண்டாட்டம். இப்படியே அவனுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி கழிந்து விட்டது. இதுவரை அமைதி என்பதையே அவன் தன் வாழ்நாட்களில் கண்டதில்லை. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு போராட்டம், போராட்டம், போராட்டம். இந்த போராட்டத்திற்கு துணையாயிருந்ததை தவிர தன் மனைவி தன்னிடம் என்ன சுகத்தை கண்டாள்? நகை நட்டுக்கள் இல்லாவிட்டாலும் மாற்றிக்கட்ட அவளுக்கு 2 புடவைகளாவது உண்டா? பொங்கலுக்கு பொங்கல் ஒரு புது புடவை எடுத்து கொடுக்க கூட தன்னால் முடியவில்லையே. இந்த லட்சணத்தில் தான் அவளுக்கு சர்வ வல்லமையுள்ள புருஷன். சொல்லிக்கொள்ளவே வெட்கமா இல்லையா இது? கேவலம் ஒரு சாத்துக்குடி பழம் தின்ன வேண்டும் என்றால் அதற்காக அவளுக்கு ஜுரம் வர வேண்டியிருக்கிறது. வைத்தியர் சிபாரிசு செய்ய வேண்டியிருக்கிறது. மிக மிக பரிதாபமாக அல்லவா இருக்கிறது இது. இன்னும் எத்தனை வருடங்கள் தான் அவள் தன்னை கல்லாகவும் புல்லாகவும் கருதி பக்தி செலுத்துவது? என்றைக்காவது ஒரு நாள் அவள் தன்னை கணவன் என்ற உருவில் பார்த்து காதல் கொள்ள வேண்டாமா? அந்த கணவனுக்குரிய கடமைகளைத்தான் செய்ய வேண்டாமா? குழந்தை, அதனிடம் ஒரு தனி இன்பம் இருக்கிறது என்கிறார்கள். எங்கே அந்த பாடும் இன்பத்தை தன் வீட்டில் காணோமே. பிறந்தாலும் கஷ்டமாயிருக்கிறது, இருந்தாலும் கஷ்டமாயிருக்கிறதே. இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? உண்டு, நிச்சயம் உண்டு. எப்பொழுது? மரணத்திலா? சீ சீ, அதுவரை இனி பொறுத்திருக்க கூடாது. அதற்கு முன்னால் ஒரு நாள், ஆம், ஒரே ஒரு நாளாவது மனைவி மக்களுடன் சுகமாயிருக்க ஏதாவது ஒரு வழி கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அதற்குள்ள ஒரே வழி திருடுவதுதான். அதையும் இப்போதே, இன்றே செய்துவிட வேண்டும். அப்போதுதான் வரப்போகும் பொங்கலை குதூகலமாக கொண்டாட முடியும். எங்கே, யார் வீட்டில் திருடுவது? மிஸ்டர் ஹரன், மிஸ்டர் ஹரன்? ஆம், அவருடைய வீட்டில் தான் திருட வேண்டும். தலைமுறை தலைமுறையாக அல்லவா அவர்கள் நகத்தில் மண்படாமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேலைக்கு போவதும் கிடையாது. அவர்களை யாரும் வீட்டுக்கு அனுப்புவதும் கிடையாது. அதிசயமா இல்லையா இது? நாமும் பொங்கலுக்கு தானே செலவழிக்கப் போகிறோம். அப்புறம் கேட்க வேண்டுமா? அந்த வருடம் கண்ணையாவின் வீட்டில் பொங்கல் திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தான் நினைத்தபடி தன் வாழ் நாட்களிலேயே ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவன் சந்தோஷமாக இருந்து விட்டான். ஆனால் அந்த சந்தோஷத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்க அவனை விடவில்லை அவன் மனைவி. இடையிடையே, இவ்வளவு பணம் உங்களுக்கு ஏது என்று அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும், எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் என்று அவன் அதையும் சந்தோஷமாகவே சொல்லிக் கொண்டிருந்தான். அதற்குள் போலீசார் வந்து அவனை கைது செய்தார்கள். முக மலர்ச்சியுடன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். கோர்ட்டில் வழக்கு நடந்தது. ஆனால் தீர்ப்பு? அதுதான் கண்ணையாவுக்கு அதிசயமாயிருந்தது. நீதிபதி சொன்னார், கண்ணையா திருடியது உண்மைதான், ஆனால் அவன் குற்றவாளி அல்ல. சர்க்கார் வக்கீல் கேட்டார், உங்கள் தீர்ப்பு எனக்கு புரியவில்லை. நீங்கள் சொல்வதை பார்த்தால் மிஸ்டர் ஹரன் குற்றவாளியா? இல்லை, பின் யார் குற்றவாளி? மிஸ்டர் ஹரன் போன்றவர்களை இஷ்டம் போல் பணம் சேர்த்துக்கொள்ள அனுமதித்து கண்ணையாவை போன்றவர்களை என்றும் கஷ்டத்தில் ஆழ்த்துகிறதே சர்க்கார். அந்த சர்க்கார் தான் குற்றவாளி. நீதிபதி இவ்வாறு சொல்ல கேட்டதும், எஜமா, நான் இந்த உலகத்திலேயே இல்லைங்களா என்று கேட்டான் கண்ணையா. நீதிபதி சிரித்தார். கண்ணையா அவருடைய கால்கள் பூமியில் பதிந்திருக்கின்றனவா என்று பார்த்தான். பிறகு தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஒருமுறை கண்ணை கசக்கிவிட்டு கவனித்தான். சந்தேகம் தீரவில்லை அவனுக்கு. தம்பி, நீ நிரபராதி, உனக்கு விடுதலை என்றார் நீதிபதி.
விடுதலை, திருடனுக்கு விடுதலை என்று வியப்பின் மிகுதியால் கண்ணையா கத்தினான். அவன் மனைவி அவனை தட்டி எழுப்பி என்ன விஷயம் என்று விசாரித்தாள். கண்ணையா திடுக்கிட்டு எழுந்து சுற்றும் முற்றும் பார்த்தான். கரிய உருவம் ஒன்று சுவர் ஏறி குதித்து வெளியே செல்வது போல் இருந்தது. யாரது என்று அதட்டினான் அவன். பதில் இல்லை. அதற்குள் அந்த உருவம் அவன் பார்வையிலிருந்து மறைந்து விட்டது. எல்லாம் வெறும் பிரமை என்று சொல்லிக்கொண்டே அவன் படுத்தான். அவன் மனைவியும் அந்த நேரத்தில் அவனை மேலும் தொந்தரவு செய்ய விரும்பாமல் படுத்துக்கொண்டாள். மறுநாள் பொழுது விடிந்ததும் போலீசார் வந்து அவன் வீட்டு கதவை தட்டினார்கள். கண்ணையா அலறி புடைத்துக் கொண்டு எழுந்து போய் கதவை திறந்தான். போலீசார் உள்ளே நுழைந்தனர். வீடு சோதனையிடப்பட்டது. அன்றைக்கு முதல் நாள் இரவு அவன் கொடிமேல் அலுப்புடன் கலற்றி எறிந்த சட்டை பையிலிருந்து எஜமான் வீட்டில் காணாமற் போன வைரம் கண்டெடுக்கப்பட்டது. அப்புறம் கேட்க வேண்டுமா? கட்டிய மனைவியும் பெற்று வளர்த்த பிள்ளையும் கதற கதற கண்ணையா கைது செய்யப்பட்டான். பாவம், தங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுஜாதாவின் யோசனையின் பேரில் அவருடைய ஃப்ரெண்ட் செய்த வேலை இதெல்லாம் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? போலீசாருக்கே தெரியாதே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.